அதிகார வெறிக்காக ஒரு இனத்தின் மீது பழியை தூக்கி போட்டார்கள். இந்த பிள்ளையார் மற்றும் சிறைசாலை, அதாவது பிள்ளையார் மற்றும் சிறைசாலை போன்றவர்கள் சிறையில் இருக்க வேண்டும், அவரை வெளியிடக்கூடாது. முஸ்லிம் இன மக்கள் மீது அநியாயமாக பழி சுமத்தப்பட்டிருந்தது. அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையே கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்தது. படுகொலை செய்யப்பட்டவர்கள் அது கிறிஸ்தவ தமிழர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், தொடர்புடையவர்கள். ஆனால் இவர்களை விடுவிக்க கூடாது. அதற்கு ஆதரவாக சிலர்கள் செயல்படுகிறார்கள். பிள்ளையார் மற்றும் சுரேசாலை என்பவர்கள் வெளிவரக்கூடாது, அவர்களை வெளியே விடக்கூடாது என்ற ரீதியில் தன்னுடைய உரையை ஆற்றியிருக்கிறார் கோடீஸ்வரன் என்கிறவர்கள். அதே போல பிள்ளையானவர்கள் சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, தமிழரசு கட்சி என்றுமே துணை நிற்கும், குறிப்பாக முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் இந்த உயிர்நாய தாக்குதல் சார்ந்த விசாரணைகள் போது. ஆகவே தமிழரசு கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் தெரிவிக்கிற விடயம் என்று பார்த்தால், இந்த பிள்ளையார் மற்றும் சிறைசாலை, அதாவது உயிர்நாய தாக்குதலில் தொடர்புபட்டவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்ற இந்த பிள்ளையார் மற்றும் சிறைசாலை போன்றவர்கள் சிறையில் இருக்க வேண்டும், அவரை வெளியிடக்கூடாது, அவர்களை சிறையில் வைத்து முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த உயிர்நாய தாக்குதல் தொடர்பான முழுமையான விசாரணைகள் நடைபெற்று உண்மைத்தன்மை கண்டறியப்பட வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய உரையை ஆற்றியிருக்கிறார் நேற்றைய பாராளுமன்ற உரையில். ஆனால் இவர்களை விடுவிக்க கூடாது. அதற்கு ஆதரவாக சிலர்கள் செயற்படுகின்றார்கள். அவர்களே அந்த ஆதரவாக செயற்படுகின்றவர்களோ அதனோடு தொடர்புகளோ தமிழரசு கட்சி என்றும் உறுதுணையாக நிற்காது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாகுபாடற்ற முறையிலே உங்களது விசாரணையை கைதை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும், உயிர்நாய தாக்குதலின் மூலம் நூற்றுக்கணக்கான கத்தோலிக்க மக்கள் உயிரிழந்திருந்தார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம் இன மக்கள் மீது அநியாயமாக பழி சுமத்தப்பட்டிருந்தது. அவர்கள் பல்வேறுபட்ட இடங்களில் வெறுப்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையே கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்தது இந்த உயிர்நாய தாக்குதல். ஒரு சிலரின் அதிகார வெறிக்காக ஒரு இனத்தின் மீது பழியை தூக்கி போட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் இன்றைய கால விசாரணைகளும் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உயிர்நாய தாக்குதல் நடைபெற்ற இந்த மைத்திரியுடைய காலம் பெருமளவில் இந்த விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை. பின் கோட்டபாய ராஜபக்ச வந்திருந்தார், அவர்கள் முழுமையாகவே இதை தட்டி கழித்தார்கள். இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் மேலோங்கி இருக்கிறது. அப்ப இவருடைய காலத்திலேயாவது இதற்கான ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். அப்பாவி மக்கள் மீது பழியை சுமத்தியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் விரும்புகிறார்கள். இப்போ காலப்போக்கில் தான் பார்க்க வேண்டும் எவ்வாறு இந்த உயிர்நாய தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் செல்ல போகிறது, உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்களா தண்டிக்கப்படுவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் தெரியும், கேபி அழைக்கப்படுகின்ற குமரன் பத்மநாதன் அவர்கள் கைது செய்யப்படும் போது தங்கம் சார்ந்த விடயங்களும் வெளிவந்திருந்தது. அவருடன் சேர்த்து பல 1000 டன் கணக்கான தங்கம் கைப்பற்றப்பட்டிருந்தது என்று கூறப்பட்டது. ஆயிரம் தங்கத்துக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்போ இது தொடர்பான ஒரு விசாரணைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் சரத் பொன்சேகா அவர்கள் அண்மையில் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ இதற்கு சாட்சியம் அளித்துவிட்டு வெளியே ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சரத் பொன்சேகா அவர்கள் சில முக்கியமான விடயங்கள் தெரிவித்திருந்தார். அப்போ தங்கம் சார்ந்த விடயங்கள் தெரிவித்த, இந்த விசாரணை சார்ந்த விடயங்களும் தெரிவித்த அதே கையோடு இன்னொரு முக்கியமான விடயத்தையும் தெரிவிக்கிறார். என்னென்று பார்த்தால், தனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இந்த உயிர்நாய தாக்குதலில் பெரும்பாலான பங்கினை சுரேசாலை வகிக்கிறார் என்ற ரீதியில் தான் நம்புவதாக குறிப்பிடுறார். கிட்டத்தட்ட பாராளுமன்ற 4 வருடத்துக்கு முன் பாராளுமன்றத்தில் கூட இந்த விடயத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறேன். அதிகமாக கருத்து தெரிவித்த சரத் பொன்சேகா அவர்கள், நான் 4 வருடங்களுக்கு முன்னே பாராளுமன்றத்தில் சந்தேகம் வெளியிட்டிருந்தேன், இன்றும் அதே நிலைப்பாட்டிலே இருக்கிறேன். குறிப்பாக இந்த குண்டுதாரிகளுடன், தற்கொலை குண்டுதாரிகளுடன் நெருக்கமான தொடர்பை பேணியவர்களில் ஒருவர் இந்த சுரேசாலை. இவர் தான் ஆரம்ப கட்டத்தில் பணங்களும் கொடுத்திருக்கிறார் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இதனால் நன்மை அடைந்தவர்கள் யார் என்று பார்த்தால் கோட்டபாய ராஜபக்சவின் குடும்பம்தான். குறிப்பாக சுரேசாலை என்பவர் கோட்டபாயாவின் வலது கை போன்றும் பிரதான ஆலோசகர் போன்றும் செயற்பட்டு ஒருவர். எனவேதான் இந்த தாக்குதலின் பின்னணியில் இவர்கள் நிச்சயம் இருக்கிறார்கள் என்று நான் திட்டவட்டமாக நம்புகிறேன். இந்த விசாரணைகள் இவ்வளவு காலமும் தாமதிப்பதற்கு காரணம் அரசாங்கம் மாறுவதும், திடீரென இந்த விசாரணைகள் மேலோங்குவதும், அப்படியே அமுக்கப்படுவதுமே ஆகும். நல்லாட்சி அரசாங்கமும் இதனை சரியான முறையில் கையாளவில்லை. அதன்பின் ஆட்சிக்கு வந்த கோட்டபாய இந்த விவகாரத்தை முழுமையாக மூடி மறைத்தது. எனவேதான் தற்போதைய அரசாங்கம் இது குறித்து விசாரணைகள் மேற்கொள்வது ஒரு நியாயமான ஒரு விடயம். சுரேசாலை கைது செய்யப்பட்ட போது அவர் ஒரு இராணுவ வீரர் என கூறி தற்போது ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன.
ஆயினும் என்னுடன் சேர்த்து கிட்டத்தட்ட 35 அதிகாரிகள் எவ்வித காரணமின்றி வீட்டுக்கு அனுப்பப்பட்ட போது இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எங்கே போனார்கள்? இலங்கையில் தானே இருந்தார்கள். ஏன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இப்படி பதட்டம் அடைகிறார்கள் என பார்த்தால், குறிப்பாக கோட்டபாயாவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டது பின்னணியில் தான் இவர்கள் பதட்டம் அடைகிறார்கள். அப்போ ஆகவே தான் அவரை காப்பாற்றுவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சுரேசாலைக்கு சார்பாக பல போராட்டக்காரர்கள் போராட்டம் செய்கிறார்கள். எதற்காக இந்த போராட்டம் பண்ணவர்கள் கேட்டபோது அவர் சொல்கிறார்கள், என்ன இராணுவ வீரர் ஆகியிருந்தார், அதனால் போராட்டம் செய்கிறார். கிட்டத்தட்ட என்னுடன் சேர்த்து 35 இராணுவ வீரர்கள் பதவி நீக்கம் பட்டார்கள் எந்த ஒரு காரணமின்றி. அப்பொழுது இந்த போராட்டக்காரர்கள் எங்கு சென்றார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கேள்வியை கேட்டதோடு மேலும் மேலதிகமாக சில விடயத்தை கோட்டபாயாவுக்கு பயணத்தடை விதித்ததின் பிறகு இவர்கள் எல்லாம் அந்த போராட்டக்காரர்கள் பதட்டம் அடைந்து இப்போ வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அப்போ உண்மையிலே இது குற்றத்தை மறைப்பதற்கான ஒரு முன்னாயத்தம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கு. அப்போ இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னதான் நடக்கிறது இலங்கை திருநாட்டில் என்று. அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். தொல்லியல் திணைக்களமானது ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. அப்போ இது தமிழ் மக்களுக்கு பெரும் ஒரு ஏமாற்றமாக காணப்படுகிறது. முல்லைத்தீவில் அமைந்திருக்கிற குருந்தூர் மலை பிரச்சனை அண்மை காலமாக பெரும் ஒரு பேசு பொருளாக ஒரு இன முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல மேலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக தொல்லியல் திணைக்களமானது ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறது. என்ன விடயம் பார்த்தால், குருந்தூர் மலையில் இந்துக்களுடைய சான்றுகள் எதுவும் இல்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் இந்து கோயில் இருந்தமைக்கான சான்றுகள் எதுவும் இல்லை என தொல்லியல் திணைக்களம் புத்த சாசன மற்றும் சமய விவகார அமைச்சுக்கு அறிவித்திருக்கிறது. ஆகவே ஒரு கடிதத்தின் ஊடாகவே தான் இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட விடயங்களை எடுத்து நோக்கினால், குருந்தூர் மலை விகாரை அமைந்துள்ள நிலமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட ஒரு இடமாகும். அங்கு இந்து கோவில் இருந்தமைக்கான சான்றுகள் எதுவும் வெளிப்படவில்லை எனவும், மேலும் 1940ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க தொல்பொருள் கட்டளை சட்டத்தின் 33ஆம் பிரிவின் பிரகாரம் தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்குள் ஏதேனும் ஒரு புதிய கட்டடத்தையோ அல்லது நிர்மாணத்தையோ மேற்கொள்வது சட்ட விரோதமானது என்பதுடன் அது 34ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அத்தகையதொரு பௌத்த மதத்தளத்துக்குள் ஒரு இந்து கோயிலை நிர்மாணிப்பதன் மூலம் ஏதேனும் ஒரு தரப்பினால் புனிதமாகவும் கௌரவத்துடனும் மதிக்கப்படும் ஒரு குழுவினரை தூண்டும் வகையில் செயற்படுவது மேற்கூறிய கட்டளை சட்டத்தின் 31 பிரிவின் கீழ் ஒரு குற்றமாகும். அத்தகைய குறிப்பிட்ட விடயங்களில் அடிப்படையில் இவ்விடயத்தில் ஒரு இந்து கோயிலை நிர்மாணிப்பதற்கோ அல்லது புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கோ அனுமதி வழங்க முடியாது என அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. காலகாலமாக தமிழ் மக்கள் வழிபாடு செய்து வந்த ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் குருந்தூர் மலையில் உள்ளது. அங்கு ஆண்டுதோறும் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவது அப்பிரதேச மக்களுடைய மரபாக உள்ளது. கடந்த 2018 திடீரென பௌத்த பிக்கு ஒருவர் இராணுவத்தின் துணையுடன் புத்த சிலையை வைக்க முயன்ற போது அதற்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறித்த இடத்தில் விகாரை ஒன்று இருந்தது என்று கூறிக்கொண்டு அந்த இடத்தில் புதிய விகாரை அமைக்க முயன்றிருந்தார் அந்த பிக்கு. நீதிமன்றம் இந்த விவகாரத்தை விசாரித்து வரும் அதேவேளை தமிழ் மக்கள் தொடர்ந்து வழிபாடு நடத்த அனுமதி அளிக்கப்பட்டதுடன் யாரும் அங்கு புதிய கட்டுமானங்களை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. இவ்வாறு இலங்கை திருநாட்டில் பல்வேறுபட்ட அரசியல் நகர்வுகள் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் எவ்வாறு இலங்கை அரசியல் செல்ல போகிறது என்பதை. நன்றி, வணக்கம்.